விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மக்காசோளத்தோட விலை நிலவரம் எப்படி இருக்குது, எது மாதிரி இருக்கும், வரும் காலங்களில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் மக்காசோளத்தோட நிலை நிலவரம் எப்படி இருக்கும் அப்படின்னு. இதற்கு முன்னாடி நம்ம ஒரு 2-3 ப்ரெடிக்ஷன்ஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் வீடியோ படி தான் போயிட்டுருக்கு. என்ன ஒரு இடத்துல மட்டும் நம்ம அடி வாங்கிட்டோம். என்னென்னா 2000-2100 பக்கமாக வரும்னு சொல்லியிருந்தோம். பட் 2200 கீழே இறங்கவே இல்லை. ஓகேங்களா, அந்த ஒரு டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு. அது சம்மந்தமாக ஒரு 2-3 விவசாயிகள் இவ்வளோ சொன்னீங்களே, இவ்வளோ தான் இருக்குது, ப்ரிடிக்ஷன் தப்பு அப்படின்னாங்க. ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணி நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா தவிர முழுக்க 100% அது வந்து சூறாக இருக்கும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. ஓகேங்களா, நம்ம நிறைய வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த சீசன் இப்போ மார்ச் 31. ஓகேங்களா, மார்ச் 31 வீடியோ ரெக்கார்டிங். ஓகே, ஸோ இப்போ இந்த ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இதெல்லாம் இருக்குது இல்லையா, இந்த மாதங்களில் கடந்த ஆண்டுகளாக இருக்கட்டும், 22, 23, 24 இருக்கட்டும், 21 இருக்கட்டும், என்ன ஒரு ரேஷியோவில் இருந்துச்சு விலைகள் அப்படிங்கிறத முன்னே நம்ம பார்ப்போம். அதற்கப்புறம் இந்த வருடம் என்ன விலை மாற்றம் அப்படிங்கிறது நடைபெற போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகே, 2021 பொறுத்த வரைக்கும் மார்ச் கடைசியில் 1970 ரூபா அப்படின்னு இருந்துச்சு. அதுவே ஏப்ரல் பொறுத்த வரைக்கும், ஏப்ரல் அந்த 10ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 2150 2200 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரேஷியோ போயிட்டு இருந்துச்சு. மே மாதம் பொறுத்த வரைக்கும் 2200 2250 வரைக்கும், மே பொறுத்த வரைக்கும் ஜூன் பொறுத்த வரைக்கும் 2250 2300 வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. ஜூலை மாதம் வந்து 2400 போனது. எப்போனா 2021 ஜூலை. அதே ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திச்சு 2200 வந்துருச்சு. ஒரு 300 டப்புனு கீழே இறங்கிட்டு வந்துருச்சு. இது வந்து 2021 மக்காசோளத்துடைய விலை நிலவரங்கள். ஓகேங்களா, அதுவே 2022 அப்படின்னு பார்க்கும்பொழுது 2022 மார்ச் மாதம் 2100 ரூபா அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருந்துச்சு. ஏப்ரல் மாதம் அப்படின்னு பார்க்கும்போது 2200 ரூபா அப்படிங்கிற ஒரு நிலைமையும், மே மாதம் 2120 ரூபா அப்படிங்கிற ஒரு ரேஷியோவில் இருந்துச்சு. ஜூன் மாதம் 2100 ஆனிச்சு. ஜூலை மாதம் 2200 மாறினது. ஆகஸ்ட் செப்டம்பரில் வந்து பார்த்திங்கன்னா 2250 2350 வரைக்கும் எந்தனா 2022 வருடம் போனது. ஓகேங்களா, ஓகே, 2023 என்னெல்லாம் விலை விற்றது அப்படின்னா, 2023 மார்ச் மாதம் வந்து 2300 ரூபாயும், ஏப்ரல் மாதம் 2200 ரூபாயும், மே மாதம் வந்து 2100, ஜூன் மாதம் 1980 அதிகபட்ச ரேட்டு, ஜூலை மாதம் 2100 ரூபா அப்படிங்கிற நிலைமையும், அந்த ஆகஸ்ட் செப்டம்பரில் ஹைப்பாக ஆரம்பிச்சு. ஆகஸ்ட் மாதம் 2320 இருந்து செப்டம்பர் மாதம் 2400 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆனது மக்காசோளத்தோட விலை. ஓகேங்களா, இது 24. இப்போ 24 என்ன அப்படின்னா, 24 பொறுத்த வரைக்கும் அது வரைக்கும் இல்லாத ஒரு விலையில தான் வந்து ஆரம்பிச்சது. அந்த வருஷத்தான 24க்கான ஒரு மார்க்கெட் அது வரைக்குமே இல்லாத ஒரு விலை நிலவரத்தில் ஆரம்பிச்சது. என்னன்னா 2400 ரூபா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது. மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் 2330 ரூபா அப்படின்றது. ஏப்ரல் மாதம் 2400, மே மாதம் 2450, ஜூன் மாதம் 2500, ஜூலை 2630, ஆகஸ்ட் மாதம் 2950, செப்டம்பர் 2850. ஸோ அதற்கப்புறம் அக்டோபர்லேருந்து அப்படியே டவுன்ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா, 2500, 2400, 2300 அங்கே ஆரம்பித்தது தான். இப்போ 2025 ஜான், ஃபிப், மார்ச்சை பொறுத்த வரைக்கும், ஜான் மாதம் வந்து பார்த்திங்கன்னா 2250 வரைக்கும் கீழே போச்சு, 2300 வரைக்கும் இருந்துச்சு. அதற்கப்புறம் பிப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா 2400 அப்படிங்கிறத சஸ்டெயின் ஆகிட்டே இருந்துச்சு. ஓகேங்களா, மார்ச் மாதம் ஆரம்பத்தில் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சரி 2300 போச்சு, 350 போச்சு, 2400 போச்சு, 420 போச்சு. ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2360 ரூபா அப்படிங்கிற ஒரு ரேஷியோவில் வந்து நின்றுருக்கு. இதுதான் வந்து இப்போ மக்காசோளத்தின் விலைகள் கடந்து வந்த பாதை அப்படிங்கிறது. ஏன்னா நான் ஒவ்வொரு வருஷமும் வந்து எந்தெந்த மாதம் எவ்வளோ அதிகப்படியான விலைகள் விற்றுருக்கு அப்படிங்கிறத ஒரு எக்ஸல் ஷீட் போட்டு நான் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு வரேன். அதனால் எனக்கு இந்த ஒரு விஷயத்த சொல்ல முடிஞ்சது. நீங்களும் இது மாதிரிலாம் நோட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நான் வீடியோ போடணும்னு இல்லை, நீங்களே ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ்க்கு வந்துடலாம். போன வருஷம் இது இவ்வளோ விற்றுச்சு, இப்போ இவ்வளோ வரும் அப்படிங்கிறத நீங்களே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கெஸ் பண்ணிட முடியும். ஓகேவா, இப்போ இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் என்ன விலைகள் விற்கும், இதற்கப்புறம் என்னென்ன விலைகள் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஏப்ரல், மே, ஜூன் இந்த மாதங்களை பொறுத்த வரைக்கும் 2350 2450 வரைக்கும், இல்லை 2500 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து நம்ம ஏரியாக்கள் அந்த சின்னசேலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், ஆத்தூர், வீரகனூர், கெங்கவல்லி இந்த ஏரியாக்கள் எல்லாத்துலேயுமே மக்காசோளத்தோட அறுவடை டைம் அப்படிங்கிறது டோட்டலாக முடிஞ்சு போச்சு. இப்போ என்னென்னா நேற்று கூடமாக வந்து ஒரு 10 மூட்டைக்கெலாம் வண்டி கொண்டாந்து ஏற்றிட்டு போனாங்க. விலை என்னென்னா 2350 360 அப்படின்னு சொல்லி ஏற்றிட்டு போயிருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் விலை. ஓகேவா, இப்போ இந்த 2400 ஒரு சில விவசாயிகள் எதிர்பார்க்குறாங்க, அது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு சில ஏரியாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா 2 மாதம் கழித்து பணம் வாங்கிக்கிங்க, இல்லை 3 மாதம் கழித்து பணம் வாங்கிக்கிங்க, 2400 பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. ஓகேங்களா,
இதுவே அதனால பெரம்பலூர் இந்த சைட்லாம் போகிறப்ப 310 320 அந்த ஒரு ரேஷியோவில் போயிட்டுருக்கு. இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா மானாவாரி நிலங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பெரம்பலூருக்கு அந்தாண்டு இருக்கக்கூடிய பெரம்பலூரே மானாவாரியில் தான் வரும். அந்த பகுதிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஏன்னா நாமலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சேலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் இந்த ஏரியாக்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா ஆடி மாதம் ஊனி நடுவில் ஒரு தடவை அடிச்சுட்டு ஜனவரி பக்கமாக அடிச்சுட்டு, ஜனவரி இல்லை டிசம்பரில் வந்து அடிச்சிடுவோம். டிசம்பரில் அடிச்சுட்டு மறுபடியும் ஊனுவோம். இப்போ அதோட அறுவடையே அடுத்து இன்னொரு 20-30 நாளில் வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ஆடி மாதம் ஊன்றதையே இப்போ தான் இந்த 3ஆவது மாதம் தான் வந்து பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணுவாங்க. 3ஆவது மாதம் 4ஆவது மாதம் கடைசியில் தான் அறுவடை பண்ணுவாங்க. அடித்து அப்படியே நேராக டிராக்டரோட வேபிளிச்சுக்கு போய் வேபிளிச்சுக்கு அப்படியே வண்டியில் லோட் ஆகிடும். ஓகேங்களா. இதுதான் அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள். இப்போ அங்கே வந்து அறுவடை ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால விலைகள் அப்படிங்கிறது இதே நிலைமையில தான் இருக்கும். பெருசாக ஒரு ஏறுதல் அப்படிங்கிறது இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த ஏரியாவோட ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிறது 2 மாதம் அப்படின்னு சொல்லி கணக்கு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மானாவாரி பகுதிகளில் பயிரிட்டு இருக்கக்கூடிய அந்த மக்காசோளத்தோட அறுவடை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு நடைபெறும். ஸோ அதனால் இப்பொழுதுக்கு விலையேற்றம் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு இருக்காங்க. 2350 2450 அதிகபட்சம் 500 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 450 அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. நாம் வந்து சோள வியாபாரிகள்கிட்ட கேட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். ஓகேங்களா. அதுவே அதிகங்கிறாங்க. ஸ்டாக் வச்சுருக்கவங்க போட்டுடலாம். இதற்கு மேலேயும் நம்ம வந்து ஸ்டாக் வச்சு இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. பெரும்பாலும் போட்டுறது ரொம்பவே சிறந்தது. ஓகேப்பா. இப்போ வந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டுக்கு சொல்லிட்டு செப்டம்பர், அக்டோபருக்கு ஏறுமா அப்படின்னா செப்டம்பர், அக்டோபரை பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட் வருஷத்தை வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். ஆகஸ்ட், செப்டம்பரை பொறுத்த வரைக்கும் இல்லாத ஒரு ஹைப் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வந்துச்சு. ஆகஸ்ட், செப்டம்பரில் இது வரைக்கும் இல்லாத ஒரு விலை உயர்வு அப்படின்னு வந்துச்சு. 2900, 3000 இதெல்லாம் வந்துட்டு போச்சு. ஓகேங்களா. போன வருஷம் அதை நான் வந்து குறிச்சு 2950 வரைக்கும் குறித்து வச்சுருக்கேன். 3000 வந்து ஒரே ஒரு நாள் மட்டும் தான் சஸ்டெயின் ஆனது. அதுக்கப்புறம் அந்த 3000 அப்படிங்கிற ரேஷியோவில் இல்லை. அதனால் 2950 அப்படிங்கிறத மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதிகபட்ச விலை அப்படிங்கிறது 2950 ஆகஸ்ட், செப்டம்பருக்கு மிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நடைபெற்றது. ஸோ இந்த வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா விலை ஏற்றம் அப்படிங்கிறது இருக்கும். 2950, 3000 வருமா அப்படின்னா கிடையாது. இந்த வருஷம் ஃபுல்லாகவே நம்ம ஓவராலாக பார்க்கும்போது 2250, 2300, 2400 அதிகபட்சம் 2450 இந்த ஒரு ரேஷியோவிலே நிறுத்திட்டாங்க. அதுக்கு மேலேயும் ஏறல, கீழேயும் இறங்கலை. நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோவில் சொன்னது அதே தான். அதிகமாக விலை ஏற்றம் அப்படிங்கிறது இருக்காது. ஒரு 150 ரூபா 200 ரூபா மேலே ஏறும், மாதிரி 150 ரூபா 200 ரூபா கீழே ஏறும். அந்த இறங்கின ரேட்டு மறுபடியும் மேலே ஏறும் அப்படின்றோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்குமே சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 2500 ரூபா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வர சீசனுக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. அதற்கு மேலே ஏறுமா அப்படிங்கிறத அப்பப்போ சீசனில் எவ்வளோ மக்காசோளம் வருது, என்ன எவ்வளோ ரெக்யூர்மெண்ட் கோழி பணிகளில் கொடுக்குறாங்க, தீவனங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது, குளுக்கோஸ் ஃபேக்ட்ரிக்கு எவ்வளோ தேவைப்படுது, இது எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் அதற்கு மேலே விலை ஏற்றம் அப்படிங்கிறது இருக்குது. பட் 2500 ரூபா கண்டிப்பாக இந்த பிட்டில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். இது வந்து என்னுடைய ப்ரிடிக்ஷன். நான் இதுமாரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.